பல நேரங்களில் சிலுவைன்னு வரும்போது எதெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதோ அத்தனை கர்த்தர் நேர்மறையாக மாற்றிடுவார். புரியல? அவன் சிந்தையில் இதுவரைக்கும் என்ன என்ன எண்ணங்கள் தான் இந்த கள்ளனுக்கு? நீ திருடன், நீ கொலைகாரன், நீ குற்றவாளி, இன்னும் கொஞ்ச நாள் நீ சாவ போகிற, உனக்கு நரகம். தெரியுமா? தெரியாது அவனுக்கு, நல்லாவே தெரியும். ஆனால் சிலுவை நோக்கி பார்த்த பிறகு எதிர்மறையான காரியங்களை கர்த்தர் மாற்றி நேர்மறையான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ சில பேருக்கு இதே தான், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், சீக்கிரம் செய். ஆனால் அவன் சொல்கிறான், நீர் வரும்போது என்னை. அப்போ அவனுக்கு என்ன என்ன எண்ணம்? இப்போ எதிர்மறையான எண்ணம் இல்லை. நீர் வரும்போது எல்லாம் கரங்களை உயர்த்தி திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த எண்ணங்கள் எப்படி உண்டாச்சுங்க அவனுக்கு? வசனம் கேட்கல, சபைக்கு போகல, வேதம் படிக்கலை, கிறிஸ்தவ தொடர்பு இல்லை, விசுவாசிகளின் ஐக்கியமே இல்லை. ஆனால் சிலுவையின் மாண்பு, சிலுவையின் மேன்மை அதை அவனுக்கு உணர்த்திட்டு. சிலுவைன்னு வந்துட்டாங்கன்னா எல்லாம் சொல்லுங்கள், எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் நேராக நல்லா நடக்கும், நல்லதே நடக்கும். பிசாசு சொல்லுவான், உன் வீட்டில் அது இருக்குது, வீட்டில் இது இருக்குது, இது வீட்டில் இருக்குது. அவர் சொல்லுவார், எலுமிச்சம்பழம் இருந்துயா, அந்த ஐயா சொல்லுவார், ஜூஸ் போட்டு சாப்பிடுன்னுவார். ஒரு பாஸ்டர் ஸ்டான்லின்னு ஒருத்தர், ஐயா எலுமிச்சம்பழமாக இருக்குது எங்கள் வீட்டில், நல்லா ஜூஸ் போட்டு சாப்பிடுமா. அது ஏன் தூக்கப்படுற, எலுமிச்சம்பழமாக இருக்குதுன்னு. அவன் போட்டு போகிறான், நீ ஜூஸ் போட்டு சாப்பிடு. புரியவே மாட்டு. ஐயோ எலுமிச்சம்பழம் எங்கேயா கீழே விழுந்துட்டுருங்க எடுத்துன்னு போகும்போது. ஐயா முட்டையாக இருக்குதுயா, ஆம்லேட் போட்டு சாப்பிடு. சத்துருக்களை மேற்கொள்வதற்கு அதிகாரம். நான் சொல்லுவது, அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நான் வந்தேன். 24 மணி நேரம் எங்கள் வீட்டில் பூஜை தான், சுவரே தெரியாது எங்கள் வீட்டில். அந்த வீட்டில் தான் கொஞ்ச நாள் கூடியிருந்தோம், சுவரே தெரியாது. சோமவாரம், மங்களவாரம், புதவாரம், சனிவாரம், டெய்லி ஒரு வாரம்தான். ஆனால் ஒன்று தெரியும், எதுவுமே அசைப்பதில்லை. ஏன் தெரியுமா? சிலுவையின் ஆண்டு என்னோடு இருக்கிறதுனால. சொல்லுங்கள், பிசாசு அடிக்கடி சொல்லுவான். இன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு வயசாகிடுச்சு, நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியல. எவ்வளோ நாள் எனக்கு சொல்கிறது, அவருக்கு சொல்கிறது தெரியல. இல்லைங்க, 100 நாள் 100 வருஷம் இருப்பீங்க. அம்மா சொல்லுங்கம்மா, அம்மா உங்களை தாம்மா தள்ளாடி தவழ்ந்து வந்திருக்கிறீங்க, பாவம். உங்கள் பலத்தை வீணாக்காதீங்க. சொல்கிற புரியுது?